எங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நல்லா இருக்குது, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொன்னாங்க. சரிம்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் செஞ்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. முறுக்கோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கலாம், சின்ன பசங்க ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு, பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, ரொம்ப ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க. எப்படி செஞ்சோமா நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. நான் ஈஸியாக தான் செஞ்சேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேலை கூட கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இது எப்படி செஞ்சாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? கோதுமையில் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் கோதுமை மாவு, கொஞ்சம் ஓமம், 1/2 ஸ்பூன் ஓமம் கசக்கி போடுங்க. சீரகம் 1/2 ஸ்பூனு, அதையும் கசக்கி போடுங்க. 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி போடுங்க. தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது எங்கள் அம்மா சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசியில் பார்த்தா எல்லாம் சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின நெய் போட்டேன். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எண்ணெய் தான் போடுவாங்க, நான் நெய் போட்டேன். நல்லா மாவை நல்லா அடித்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம உருட்டி சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க மொறுன்னு. சரிங்களா? அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தானே எங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் யாருமே வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தள்ளி விட்டுறீங்க. நாங்கள்லாம் இதில் ஜெயிக்கக்கூடாதா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல இதில் வரணும்னு. நீங்கள் தான் எங்களுக்கு இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், மாவு எடுத்து நான் உருட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவில் நமக்கு ஒரு அச்சு வேணும். அதனால் நான் வீட்டில் இருக்க அந்த ஒரு டிப்பன் எடுத்து கட் பண்ணுறேன். சரிங்களா? சின்னதாக அந்த எல்லடை சைஸில். சரிங்களா? அது அந்த எல்லடை மாடல் தான். இன்னொன்று அது அரிசி மாவில் செய்வாங்க, இது நான் கோதுமை மாவில் செய்கிறேன். அதில் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை அதெல்லாம் போடுவோம். இது வெறும் கோதுமை மாவு, ஓமம், சீரகம், காஞ்ச மிளகாய் பொடி, கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ, அது உங்கள் விருப்பம். சரிங்களா? நான் நெய் போட்டிருக்கேன், நீங்கள் எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதை நம்ம அந்த ஃபோர்க்கு வச்சு கொஞ்சம் ஓட்டை போட்டுங்க, இல்லைன்னா பூரி மாவு மாதிரி உப்பிடும். சரிங்களா? அதனால் ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக குத்திக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னு வைங்க, 200 கிராமுக்கு ஒரு தட்டு நிறைய வந்தது. 1/2 கிலோ மாவு செஞ்சால் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனி டைமும் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இருந்துன்னே இருக்கும். பசங்க வருதுங்களா, 1 எடுத்து கையில் கொடுக்கலாம். நம்ம ஒரு கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, பசங்க கையில் காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அந்த நேரம் நம்ம வீட்டில் இருக்க வாமா என்ன வேணும் எடுத்து கொடுத்துடலாம். சரிங்களா? இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு நல்லாயிருக்கு. எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசில் செஞ்சு வைப்பாங்க, சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்போல்லாம். இந்த காலம் மாரி அந்த காலத்தில் நம்ம போய் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்க மாட்டோம், காசுலாம் கொடுக்க மாட்டாங்க கையில். சரிங்களா? எதனா கேட்டால் வீட்டில் இருக்கிறத ஒரு தட்டில் வச்சு கொடுப்பாங்க, இல்லைனா உடச்சிக்கல்ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்மலாம். இப்போத்தி பசங்களுக்கு அப்படி இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க. இப்போத்தி பசங்களாம் நம்மளே மாதிரி வளர்ப்போமே. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சூடாகக்கூடாது. எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு இதை ஸ்லோலியே வச்சு பொரிச்சு எடுங்களேன், செம்மையாக இருக்கும். பாருங்கள், நான் பொரிக்கிறேன். ஆனால் சீக்கிரம் ஆகிடுது. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஸ்லோ பண்ணிட்டோம்னா நல்லா சீக்கிரம் ஆகிடுது. நல்லா கிறிஸ்பி, நல்லா மொறுன்னு அப்படியே செம்மையாக இருக்குது. பாருங்கள், நான் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் எடுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த கலரில். இதை கையில் நுணுக்கிறேன் பாருங்கள், எப்படி அப்படியே மொறுன்னு உடையுதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், வீடியோவை பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த